வணக்கம் மேடம். வணக்கம். மேம் இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா? கேர்ள்ஸ் ஹாஸ்டலு, மென்ஸ் ஹாஸ்டலு, கேன்டீனு இத்தனை பிஸ்னஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்துக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ ரொம்பவே முக்கியம். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆ. ஸோ நீங்கள் இத்தனை சக்ஸஸாக இத்தனை பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஒரு கீ பாயிண்ட்ஸு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கான உங்களுக்கான கீ பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள் மேம். முதல்ல கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி கீப் அப் பண்ணணும். டைமுக்கு ஃபுட்டு போயிடுச்சுன்னா பாதி பிரச்சனை வந்து குறைஞ்சிரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மட்ட சர்வெண்ட் எல்லாரையுமே கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டடா, பூஸ்டடா அவங்க ஃபேமிலிய பார்த்துக்கிட்டாலே, அவங்க நமக்கு டைமுக்கு நல்லா ஃபுட்டு குடுக்கவோ, இல்ல எல்லாமே பண்ணிருவாங்க. அதே மாரி டிரான்ஸ்போர்ட் நெறையா வச்சிருக்கேன். அதனால டக்கு டக்குன்னு எல்லா பிரான்ச்சஸ்க்கும் போயிறதுனால டைம் கீப் அப் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா 7:00 7:30க்கு ஃபுட்டு போயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து பாதி இது வந்து குறைஞ்சிரும். ம். அந்த டைம மட்டும் நம்ம கீப் அப் பண்ணிக்கணும். 4:30க்கு எனக்கு குக் வந்துருவாங்க. 6:30 குடுத்துருவாங்க. 7:30க்கு ஃபுட் எல்லா பிரான்ச்சுக்குமே போயிரும். வெரி குட். அந்த மாரி போம்போது என்ன ஆகும்னா, 7:30க்கு ஃபுட் இல்லாட்டினா தான் அவங்க ஒரு மாரி ஆவாங்க. அடுத்த பிரச்சனை கிரியேட் ஆகும். அதுக்கு பதிலா ஃபுட் 7:30க்கு போயிருச்சுன்னா, உங்களுக்கு பாதி இது குறைஞ்சிரும். இதுக்கு நான் அடுத்து வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஃபுட் ஒரு இடத்துல மேக் பண்ணுவாங்க. ஓனர்ஸ் யாருமே அத சாப்பிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு பசங்க நமக்கு ஃபோன் போட்டு, "இது காரமா இருக்கு, இல்ல இது ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கு" அப்படின்னு சொன்னா, "அப்படியாப்பா இரு ஹாஸ்டல்ல போய் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன்னு" சொல்றாங்க கொஞ்சம் ஓனர்ஸ். ஆனா அது பெரிய தப்பு. ஏன்னா நம்ம குழந்தைங்க மாரி தங்க வச்சிருக்கோம். நம்ம நேரடியா போய் அந்த ஃபுட்ட நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் அவங்களுக்கு குடுக்குறதுக்கு ஓகேயான்னு நம்ம பார்த்து சொல்லணும். நான் இப்ப செய்ற மாரி 5:30 மணிக்கு எந்திரிச்சு போய் சாப்பிடணும்னு கூட சொல்ல. அங்க வந்து அட்லீஸ்ட் கொண்டு வந்து அவங்க டேஸ்ட் பண்ணியாவது பார்த்தா தான் நம்ம குக்க வந்து கரெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பிசினஸ்ல வந்து இதெல்லாம் கரெக்ட்டா நம்ம பண்ணா தான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் என்னைய கேட்டா. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல அட்மிஷன் போடுறோம். அவங்க சாப்பிட்டாங்களா? வச்சாங்களா? எந்த பொண்ணுக்கு இது ஒத்துக்கல? இது என்னன்னு இல்லாம, இன்னைக்கு வரைக்கும் என்னோட கால் 15 இயர்ஸ் ஆச்சு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி. எதுவுமே காமனா ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ஃபோனே கிடையாது. என் ஃபோன் தான் டைரக்ட்டா கால் பண்ணும். ஏன் இந்த இத நான் இன்னமும் மாத்தாம வச்சிருக்கேன்னா, எனக்கும் எல்லாருமே இருக்காங்க. மேனேஜர் இருக்காங்க, பிஏ இருக்காங்க, வார்டன் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா அவங்க நாலேட்ஜ்க்கு போனா அவங்க அது ஒரு ஸ்டோரி மாரி, அப்படின்னு கேட்டு வச்சுருவாங்க. மேம் தண்ணி வரலன்னு சொன்னாலும் நான் மட்டும் தான் கால் பண்ணுவாங்க. ஃபுட் வரலனாலும் நம்மட்ட தான் கால் பண்ணுவாங்க. எனக்கு முடியலனாலும் நம்மட்ட தான் கால் பண்ணுவாங்க. இதே மத்தவங்க இருந்தா மேம் அங்க இருக்காங்க. நான் சொல்லிடுறேன். நான் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிருவாங்க. டைரக்ட்டா ஓனர்ஸோட நாலேட்ஜ்க்கு வந்தா தான் இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். கண்டிப்பா இந்த மாதிரி எத்தனை பிசினஸ் பண்ணாலும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எல்லாத்துலயுமே நேரடியா இருக்கணும். நம்ம பார்வைக்கு வந்தா தான் ம். நம்மளால வந்து இத கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போ முடியும். சரி, ஓகே. மேம் இப்போ நீங்க இந்த ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு பிசினஸை நீங்க இன்னொரு பெண்ணுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இல்ல அப்படி இல்லன்னா உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பிசினஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி ஏதாச்சும் கிரைட்டீரியா இருக்கா? இல்ல இது பண்ணலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொல்ற மாரி பேசிக்கா வந்து அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தாலோ, மணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாது. ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்ட்டா, ஆரம்பத்துலேருந்தே எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கரெக்ட்டான டைம்க்கு வந்துடுறாங்களா? இந்த பொண்ணு கொஞ்சம் தப்பான வழிக்கு பாக்குதான்னு கூட நம்மளால வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். ம். எந்த டைம்ல எந்த மனநிலைமையிலயும் பொண்ணுங்க மாறதான் செய்வாங்க. நான் அந்த பிசினஸ்ல ஃபுல் டைம் நம்ம அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்தா மட்டும் தான் அந்த பிசினஸ கரெக்ட்டா பண்ண முடியும். இன்னொன்னு இது வந்து ஒரு பிசினஸ் டென்ஷனான பிசினஸ் தான். என்னன்னா, எல்லாரும் வந்து நம்மகிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மா, அப்பா விட்டு போயிருவாங்க. ஆனா அந்த பொண்ணு டைம்க்கு வந்துச்சா, வரலையான்னு சொல்லி 30 டேஸும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க மாரி இருக்கனால தான், ஆட்கள் போட்டும் பார்க்கணும். நம்மளும் கேமரால வாட்ச் பண்ணணும். எல்லாமே பண்ணணும். பிசினஸ் நல்லா பண்ணணும்னு நெனைக்கிறவங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, இதுக்காக டைம் ஒதுக்கிட்டு, ஃபேமிலிய கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பிசினஸ்க்காக பண்ணா தான் அந்த பிசினஸ பண்ண முடியும். கண்டிப்பா. மேம் ஹாஸ்டல்ன்றனால பல பேரோட பிரைவசியும், செக்யூரிட்டியும் அங்க இருக்கிறனால, கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து கன்டினியூஸா மந்த்லி வந்து ஏதாச்சும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்களா? இல்ல அதுக்குன்னு தனியா நீங்க ஏதாச்சும் இன்ஸ்பெக்ஷன்ஸ் மாரி வச்சிருக்கீங்களா? இந்த மாரி ஹாஸ்டல்ஸ் மெயின்டெனன்ஸ்ல? இல்ல நாங்க வந்து செக் அவுட், செக் இன் பசங்க எப்போ போறாங்க, அந்த டைமிங்லாம் நம்ம பார்த்துக்குருவோம். ஆனா கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்ப நெனைக்கிறாங்களோ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டைரக்ட்டா வந்து பார்ப்பாங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஃபுட் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ம். அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னா, சமைச்ச உடனே ஒரு 3 பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சிரணும். அவங்க எந்த டைம் வருவாங்கன்னே நமக்கு சொல்ல முடியாது. ம். திடீர்னு வருவாங்க, எப்பயுமே இன்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. திடீர்னு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. பிளஸ் வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே கரெக்ட்டா ஸ்டூடண்ட்ஸ் செக் அவுட், செக் இன் போயிருக்காங்களா? எத்தன ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா போட்டுருக்காங்க? எல்லாமே வந்து லைசென்ஸ் அப்ளை பண்ணிட்டாலே வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இது மேம் இப்போ உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனல் கொஸ்டின். ஆ இப்போ ஒரு பொண்ணு வந்து நீங்க இப்போ உங்களோட டைமிங் ஹாஸ்டல் டைமிங் என்ன சொன்னீங்க? 9:30. 9:30. அட்லீஸ்ட் ஒரு 10 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பார்ப்பீங்களா? ஆமா. 10க்கு மேலேயுமே அந்த ஒரு பொண்ணு வரல. நீங்க கால் பண்ணியும் பார்க்குறீங்க. அந்த பொண்ண ரீச் பண்றதுக்கு ஏதோ வேஸ்ல ட்ரை பண்றீங்க. ம். பட் ஆனா அந்த பொண்ண ரீச்சே பண்ண முடியல. ம். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்களோட சைட்ல இருந்து என்னென்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இந்த இன்ஃபர்மேஷன்ஸ அவங்க அப்பா, அம்மாக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து முடிச்சிருப்பீங்க? இந்த இன்ஃபர்மேஷன அவங்க அப்பா, அம்மாக்கு எப்ப கொண்டு போய் சேர்ப்பீங்க? நம்ம இப்ப நடுவுல வந்து அ இந்த மாரி பொண்ணுங்க மிஸ்ஸிங் ஆனா, நம்ம நேரடியா வந்து ஸ்டேஷனுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும். நான் ஒரு 10 தடவ கால் பண்ணலாம். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப என்ன பண்ணணும்னா,
நேரடியா வந்து நம்ம போலீஸை தான் காண்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ம். அவங்களோட உதவியோட தான் மேம் எதையுமே நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்மளால ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த பொண்ணு மிஸ்ஸிங்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இது வந்து அப்போ வந்து போலீஸ் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ம். லைசென்ஸ் மட்டும் எடுத்திருந்தா முதல்ல உள்ள கேஸ் ஃபைல் ஆகும்போதே லைசென்ஸ் எடுத்துக்கீங்களான்னு கேட்டு தான் நமக்கு கேஸே ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே. அதனால இது வந்து கவர்மெண்ட் சைடுல எனக்கு நல்ல சப்போர்ட் தான் மேம் கிடைச்சிருக்கு. நல்லா இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுட்டில் வந்து டேஸ்ட் தனித்தனியாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து நான்வெஜ் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இன்னொருது வந்து டைமிங். ஒரு சில பேர் மார்னிங்கே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் டைம் மாறும். இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்கும்போது அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் போய் சேர்ந்துருமா அவங்களோட ஹாஸ்டலில்? மேம் இப்போ எல்லாருமே 7:30க்கு ஃபுட்டுங்கும்போது நிறைய பேர் வந்து காலேஜ் போகிறவங்களோ வேலைக்கு போகிறவங்களோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சேர்த்தே தான் நான் கொடுத்து விட்ருவோம். ம். அதனால் அந்த டைமிங் வந்து எல்லாருக்குமே செட் ஆயிரும் மேம். மார்னிங் வந்து 7:30 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ரெடி ஆயிரும். நைட் அதே மாதிரி லஞ்சுக்கானதும் நீங்கள் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங்கே ப்ரிப்பேர் கொடுத்துருவீங்களா? பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஆஃபீஸில் இருப்பாங்க. ம். காலையிலே எடுத்துகிட்டு போகிறது தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி காலேஜஸ் படிக்கிறவங்களுமே எடுத்துகிட்டு தான் போவானுங்க. ம். ஃபுட்டு வந்து வாரத்தில் 3 நாள் நான்வெஜ் வந்துடுது. எனக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கனால காமனாக ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லாமல் அந்த மாதிரி சமைப்போம் மேம். சரி. எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஐட்டம்ஸும் வரும். என்னோட லிஸ்ட்டில் வந்து மெனு போட்டிருக்கல வந்து சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாமே வரும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாருக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபீஸ்ன்றது வந்து மேண்டேட்ரி. அது வந்து நம்மள்ட்ட வர்ற பொண்ணுங்க வந்து வெல் செட்டில்டாகவும் இருப்பாங்க, நார்மலாகவும் இருப்பாங்க. அவங்க ஃபீஸ் பேர் பண்ண முடியாத நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் கன்செஷன் கொடுப்பீங்களா? அது நிறைய இப்போ வந்து அவங்க கொஞ்ச நேரம் வந்து ஜாபுக்காக வந்திருப்பாங்க. திடீர்னு அந்த ஜாபு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களால பேலன்ஸ் பண்ணி அந்த ஃபீஸை கொடுத்துட்டு போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அந்த டைமில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அனுப்பிச்சி விட்ற மாதிரி தான் ஆயிரும். அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. 1 மந்த் ஃபுல்லாக வேலை பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு சேலரி வந்திருக்காது. ஸோ நான் அதனால் ஓகே சரி இருந்துட்டு போங்க. நிறைய பேருக்கு அது மாதிரி பண்ணியிருக்கோம் தான் செய்கிறோம். கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியலங்கும்போது என்ன பண்ணுறது? சரி ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு எத்தனையோ பேர் என்கிட்ட இதோட ஏழைகள்லாம் இருந்துட்டு தான் போயிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓகே தான் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ வந்து செக்யூரிட்டின்றது வந்து பாய்ஸை விட பெண்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் செக்யூரிட்டி கேமரா வச்சுருப்பீங்க, ஓகே. இப்போ ரூமுக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி 24 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும். ஆனால் ரூமுக்குள்ளே இந்த மாதிரி கேமரா வைக்கிற ஏற்பாடுகள்லாம் இருக்குதா? இல்லை ஹாஸ்டல் ரூமுக்குள்ளே கேமரா இல்லை ஹாஸ்டல் ரூல்ஸ் படி உள்ளே வந்து கேமரா வைக்கக்கூடாது. வெளியில் மட்டும் செக்யூர்டாக வச்சுக்கலாம். உள்ளே வந்து அதிகமான பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இப்போ வந்து மற்ற கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ் பேக்கு 5 இயர்ஸ் பேக்லாம் வந்து கொஞ்சம் ஹாஸ்டல்ஸ்லாம் உள்ளே கேமரா வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எப்பயுமே பிரச்சனை வந்து வெளியிலேருந்து யாராவது அன்னோன் பர்சன் உள்ளே வரக்கூடாதுன்றக்காக மட்டும்தான் கேமரா வந்து செட் பண்ணணும். மற்றபடி உள்ளே கேமரா வைக்கக்கூடாது. ரூல்ஸ் படியே வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் ப்ரைவசி வேணும்ல. மேம் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டால் தான் பதில் வரும். ஏன்னா நீங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 200 பாய்ஸ் 200 கேர்ள்ஸ் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஃபேன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும், தலையா தளபதியா யாராச்சும் ஒருத்தவர் தான் சொல்லணும். மேம் பொண்ணுங்களை பொறுத்தளவு வந்து அஜித் தான் மேம். தலை. ஆமாம். பசங்கிட்ட கேட்கும்போது விஜய் தான் மேம் சொல்லுவாங்க. தளபதி தான். என்ன மேம் ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டீங்க? இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் டேஸ்ட் அவங்களுக்கு அப்படி தான். ஒவ்வொருத்தவங்களையும் நான் பேசும்போது தெரியும்ல எங்களுக்கு. அப்போ அதனால வந்து கேர்ள்ஸ்னா வந்து தலை தான், பாய்ஸ்னா வந்து தளபதி ஃபேன்ஸ் தான். ஓகே மேம். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த ஜென்ரேஷன் தாண்டி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இப்போ பாய்ஸை விட்டுருங்க, இப்போ கேர்ள்ஸுக்கு வருவோம். கேர்ள்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நான் ஒரு 3 சாய்ஸ் தரேன். அந்த 3 பேரில் யாருக்கு ஓவர் கிரேஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு பிரதீப் ரங்கநாதன், செகண்டு துருவ் விக்ரம், தேர்டு கவின். இந்த 3 பேர் இதில் கேர்ள்ஸோட ஹையஸ்ட் கிரேஸ் வந்து யாருக்கு மேம் இருக்கு? துருவ் விக்ரம் தான். அப்படியா? ஏன் மேம் ஏன் சொல்கிறீங்க? அவங்க அப்பாவே நல்லா நடிப்பாங்க. அதுலேருந்தே அவங்க பேசிக்காவே அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கு மேம். அவர் சாமிங்கா, நல்ல கலரா, நல்ல பாடி பில்டடா இருக்கிறதுனால கேர்ள்ஸோட சாய்ஸ் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப டச் பண்ற மாதிரி நடிச்சாங்க. அவரோட ப்ரிஷியஸான டைமை எங்களோட ரைட் மீடியாக்காண்டி நீங்க ஒதுக்கி வந்து எங்களுக்கு இவ்வளோ நியூஸும் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களுக்கு. கண்டிப்பா இந்த இன்டர்வியூ எடுத்ததுனால என்னோட நினைவுகள்லாம் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. நன்றி, வணக்கம்.